எதுவுமே நடக்காத போதும் நான் அவரை நம்புகிறதுக்கு பேரு தாங்க விசுவாசம். அப்படி உள்ளவங்களுக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பம்மல்ல நம்பர் 20 முத்தமிழ் நகரில் வச்சு ஒரு விடுதலையின் பெருவிழாவை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். மறக்காமல் இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் வாங்க. ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஆளுக்கு தான் அற்புதம் நடந்துச்சு, ஆனால் ஊரே அவரை நம்புற மாதிரி ஆயிருச்சு. பார்த்தீங்களா? அந்த சமாரியா ஸ்திரீ தெரிஞ்சு செய்ததையும் தெரியாமல் செய்ததையெல்லாம் இயேசு அவளுக்கு வெளிப்படுத்தின உடனே அவள் ஊரில் போய் எல்லாத்தையும் சொல்கிறா. என்னன்னு? இயேசு என் வாழ்க்கையில் நான் செய்த எல்லாத்தையும் சொன்னாயிட்டாரு, இவரை மாதிரி நான் ஒருத்தரையும் பார்க்கலன்னு சொன்ன உடனே இயேசுவை நிறைய பேர் நம்பி இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாராம். இன்றைக்கும் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நிறைய மாந்திரிகத்தின் கட்டுகள் உடையுது, நிறைய சூனியத்தினுடைய கட்டுகள் உடையுது, நிறைய வியாதியிலிருந்து விடுதலை வருகிறது, நிறைய மன அழுத்தத்திலிருந்து ஆண்டவர் நிறைய பேரை கூட்டிட்டு வருகிறார். அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இயேசு அவர்களுக்கு செய்த அற்புதத்தை பார்த்து. இன்றைக்கும் ஒன்றும் கெட்டு போகலை. இன்றைக்கி உங்களுடைய நாள் தான். இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு தடையெல்லாம் உடச்சி இன்றைக்கி காலையிலேயே இந்த செய்தியை கேட்கும்போது ஜோம் பண்ணுங்க. இன்றைக்கி பிரதரோட மீட்டிங்க்கு போகணும், ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, உங்கள் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வாங்க. இயேசு உங்கள் நடுவில் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். நானும் உபவாசத்தோடு ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களை நான் சந்திப்பேன். சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தது மாதிரி எந்த அற்புதம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களோ, எந்த நல்ல காரியம் தடையாயிட்டிருக்குன்னு புலம்புகிறீங்களோ, அது அன்று நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அதனால் உங்கள் எல்லாத்தையும் நான் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். மறக்காமல் வாங்க. நன்மை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை செய்து நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்பி போக மாட்டீர்கள், விடுதலையோடு போவீங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும். மறக்காமல் வாங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன் அப்பா. தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.